Day 68 of digital marketing. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா AEO அப்படினா என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. அதாவது ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல இந்த SEO ஓட இந்த AEO தான் ரொம்பவே பேசப்படுற ஒரு டாபிக்கா இருக்குங்க. இதுல என்னதான் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ப்ராசஸ்ல கூகுள்ல நம்ம வெப்சைட்டுக்கு முன்னாடி கூகுள் AI ப்ரிவியூ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு ஷோ ஆகுங்க. இதுல எப்படி நம்மளோட வெப்சைட்டோட கண்டென்ட்லாம் நம்ம ஷோகேஸ் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸ் தாங்க இதுல பண்ணுவோம். இதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி நம்ம வாய்ஸ் சர்ச் ஆப்டிமைசேஷனுக்கு கீ எலமெண்ட்ஸா என்னென்ன ப்ராசஸ் பண்ணாமோ அதே மாதிரி தாங்க இதுலயும் நம்ம பண்ணுவோம். அந்த ப்ராசஸுக்கும் இதுவும் ரொம்பவே ரிலேட்டடாக தாங்க இருக்கும். அதாவது லாங் டெயில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, கொஸ்டினரி வேர்ட்ஸ்லாம் வந்து கீவேர்டை வச்சு நம்ம வந்து வெப்சைட்டில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு ரொம்பவே லாங்காக இருக்கிற ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதில் வந்துட்டு சப்டைட்டில், புல்லட்ஸ் இந்த மாதிரியா நேச்சுரலாக நம்மளோட கண்டென்ட்டை வந்து கொடுக்கறதுனால யூசர் வந்து ரொம்பவே என்கேஜிங்காக இருக்க சான்சஸ் இருக்குங்க. இதனால் நம்ம கூகுளோட ஃபியூச்சர் ஸ்னிப்பட்ஸ் வந்து அப்புறம் வந்துட்டு FAQ, அப்புறம் பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் இந்த மாதிரியான ஏரியாலாம் நம்ம கண்டென்ட் ஷோவாக இருக்குது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம AEO ஆப்டிமைசேஷன் ப்ராசஸில் பண்ணுவோங்க. இப்போ இதில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு 0 பொசிஷனுங்கிற ஒரு பொசிஷன் வந்து கூகுளில் கிடைக்குங்க. அதாவது எப்பயுமே வெப்சைட்டு தான் நம்ம ரேங்கிங் பண்ண SEOவில் பார்ப்போங்க. இது வந்து நம்ம வெப்சைட்டுக்கு முன்னாடி கூகுளோட ஓவர்வியூ ரிப்போர்ட்டில் வந்து வர்றதுனால இது ரொம்பவே வந்துட்டு யூஸருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம AEO ஆப்டிமைசேஷன் ப்ராசஸில் பண்ணுவோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா விடிமேக் ஸ்கூல் ஆஃப் டெக்கை ஃபாலோ பண்ணுங்கள்.